ஓகே. டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இதுதாங்க ஸ்டிட்ச். இதில வந்து நீங்க யுஐ நெறையா கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஏஐ வச்சு மார்க்அப் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். அது மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இதில டிசைன் பண்ணிட்டு நீங்க போய் Google ஏஐ ஸ்டுடியோல போயிட்டு இதோட இன்டகிரேட் பண்ணி நீங்க இத வச்சு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம். நான் ஏஐ ஸ்டுடியோ பத்தி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன். அது போய் பாருங்கள். மேபி இதோட லிங்க் இங்கே கார்டில் கொடுக்குறேன். இதில் நீங்கள் கிரியேட் பண்ணுற மார்க்அப் ஸ்க்ரீனை கூகுள் நேனோ பனானா வச்சு வேறு ஏதாச்சும் ஒருத்தவங்க கையில் அந்த ஆப் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் சிமுலேட் பண்ணி காட்டலாம். இதெல்லாம் பற்றி ஒன் பை ஒன் இவங்களோட டெமோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே. ஸோ இது ஃப்ரீ தான். இப்போதைக்கு பீட்டாவில் இருக்குது. இது யூஸ் பண்ணி பார்த்துருங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் ஃபியூச்சரில் ஆட் பண்ண போகிறாங்க. கூகுள் ஜூல்ஸ் அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது பாருங்கள், ஒரு ரெசிபி டிஸ்கவரி பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லி ஒரு டெமோ கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தோன்னே அது அழகாக ஒரு டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம். கிரியேட் அ ஸ்க்ரீன் தட் ஷோஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் ஐ கிளிக் தி டொமேட்டோ பாஸ்தா அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுத்தா அது இன்னும் கொஞ்சம் அனிமேட் பண்ணி காட்டும். இது பாருங்கள், மல்டிபிள் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணி இதை வந்து அப்படியே நம்ம மாடிஃபை பண்ணி சொல்லி எடிட் கொடுத்து அதில் போய் எடிட் ஆப்ஷன் கொடுக்கலாம். என்னென்ன எடிட் பண்ணணும்னு சொல்லி அதை எடிட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறோன்னா, நம்ம வேரியஸ் ஃபார்மேட் ட்ரை பண்ணுறோம். ஒன்று வந்து மொபைலுக்கு, இது வந்து டேப்லெட்டுக்கு, அடுத்தது வந்து டெஸ்க்டாப்புக்கான ஒரு அலைன்மெண்ட் செக் பண்ணி பார்க்குறோம். இதை மாற்றி இந்த ஸ்க்ரீன்ஸும் இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் எப்படின்னு. ஸோ இந்த ஸ்க்ரீன் பாருங்கள், சும்மா ஒரு மொபைல் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ண சொல்கிறோம். மார்க்அப் ஸ்க்ரீனை ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிக்கு. அது அழகாக பல ஸ்க்ரீன்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குது பாருங்கள். இதுலேயே பல வேரியண்ட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் க்ரியேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இது பாருங்கள், இதுவும் ஒன்றும் இல்லை. அதே ஸ்க்ரீனை நம்ம ஒவ்வொரு வேரியண்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் அப்ளை பண்ணி எப்படி இருக்குது அதோட அவுட்புட்டுன்னு இங்கே செக் பண்ணி பார்க்குறோம். இது ஒரு அருமையான ஃபீச்சருங்க. இந்த ஸ்டிச்சில் நீங்கள் டிசைன் பண்ணிட்டு நேராக ஏஐ ஸ்டுடியோவில் வந்து இந்த டிசைனை கொடுத்துட்டு இதை வச்சு ஒரு வைப் கோட் பண்ணி ஒரு அப்ளிகேஷனே க்ரியேட் பண்ணலாம். அதாவது யூஐ ஜென்ரேட் பண்ணிட்டீங்க, யூஐக்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டியும் இதை வச்சு அழகாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதான் நம்ம டிசைன் இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ கூகுள் ஏஐ ஸ்டுடியோக்குள்ளே போகிறோம். அந்த டிசைனில் க்ரியேட் பண்ண அந்த பில்டு செலக்ட் பண்ணிட்டு பில்டுக்குள்ளே போய்ட்டு என்னென்ன ஃபைல்ஸ் நமக்கு க்ரியேட் பண்ணோம்ல ஸ்டிச்சில், அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இப்போதைக்கு இங்கே ட்ராக் பண்ணி இதில் விட்றோம். இப்போ இதுக்குள்ளே ஆப் க்ரியேட் பண்ண சொல்கிறோம். உட்காந்து இப்போ பில்டுக்கு வந்து அழகாக இந்த இதை கோடை பார்த்துட்டு அழகாக ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அதேமாதிரி உங்கள் டிசைனை வந்து வேறு யாருக்கும் ஷேர் பண்ணால் அந்த மாதிரி ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் யாருக்காச்சும் அனுப்பிச்சிங்கன்னா அந்த டிசைனை அவங்க பார்க்கலாம், அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் இதில். இதை வந்து ரீட் ஒன்லி தான். இப்போ இதில் பாருங்கள், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஸ்க்ரீன் நம்ம இருக்குல்ல, அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி கூகுள் ஸ்லைட்ஸில் போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா, நம்ம எதாவது ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறோம் அப்ளிகேஷன், இல்லைனா நேனோ பனானாவில் போய் அந்த இதை ஸ்க்ரீனை பேஸ்ட் பண்ணி இந்த ஃபோனை யாராச்சும் ஒரு இடத்துல கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி சிமுலேட் பண்ணுன்னா அழகாக அதுக்குள்ளே பிக்சர் ஒன்று க்ரியேட் பண்ணி தரோம். இதுவும் உங்கள் ப்ரெசன்டேஷனில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இதெல்லாம் எடுத்து நீங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷன்லேயே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா டிசைன் இருக்கும். இந்த எல்லா டிசைனுக்கும் ஒரு சின்ன வேரியன்ட் கேட்குறோம். என்னென்னா ஆட் டு கார்ட் ஆப்ஷன் வேணும், எபிலிட்டி டு ஆட் டு கார்ட்னு சொன்னோன்னா எல்லாத்துலேயும் இந்த கார்ட் ஆப்ஷன் கொண்டு வர மாதிரி அழகாக ரீடிசைன் பண்ணி நம்மளுக்கு ஒரு டெம்ப்ளேட். இப்போ ரிவ்யூஸ் ஆட் பண்ண சொல்லி காட்டுறோம். ஸோ எவ்வளோ அழகாக நம்மளால் இதை டிசைன் இப்போ பார்க்க முடியுது பாருங்கள். இன்னொரு ஃபீச்சர் ஆட் பண்ணி பார்க்குறோம், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே. ஸோ இதெல்லாம் அவங்களோட ப்ரெசன்டேஷனில் கொடுத்த வீடியோஸ் தான். நீங்களும் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு கட்டாயம் இது ஃப்ரீனால கட்டாயம் இதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உள்ள ஏஐ ஸ்டுடியோ வீடியோவும் பார்த்துட்டு அதையும் கம்பைன் பண்ணி ஏதாச்சும் வைப் கோட் அப்ளிகேஷன் பண்ணி டெவலப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய லாங் ஃபார்மேட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக நீங்கள் டொனேட் பண்ணலாம், இல்லை மெம்பர்ஷிப் மூலமாக எனக்கு டொனேட் பண்ணலாம். இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய லாங் ஃபார்மேட் வீடியோ போடுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.